கொஞ்சம் ஆழமான விஷயம், ஆழமாய் நாம் சிந்திக்க போகிறோம். இதில் பார்த்திங்கன்னா ரொம்ப 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 தீர்க்கமான சில ரகசியங்கள் உண்டு, ஆழமான சில விஷயங்கள் உண்டு. எல்லாவற்றையும் பேச முடியாது. இதில் இறைவனை பார்க்கலாம், கழுதையின் தன்மையை பார்க்கலாம், இதில் பீலையாமினுடைய இரகசிய செயல்களை பார்க்கலாம், கிறிஸ்தவர்களின் ஆசீர்வாதம் என்ன. அதில் முதல்ல நீங்கள் சொல்லிடுவீங்களே, சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். இப்போ பீலையாம் எதுக்காக தான் வந்தார் சொல்லுங்களேன்? அவர் சபிக்க வர்றது இஸ்ரேலுக்கு தெரியுமா? இஸ்ரேல் ஜனங்களுக்கு பீலையாம் வருகிறது தெரியாது. மோசேக்கு தெரியுமானா ஒருவேளை தெரிஞ்சிருக்கலாம், தெரியல எனக்கு. ஆனால் கர்த்தருக்கு தெரியும். உனக்கு விரோதமாய் வரக்கூடிய செயல் யாருக்கு தெரியுது? கர்த்தருக்கு தெரியுது. ஆனால் நமக்கோ, நம்மை சார்ந்தவர்களுக்கோ தெரியல. ரொம்ப கவனமாக கவனிச்சுக்கிங்க. யோபுனுடைய கண்டினியூஷன் தான் இது. யோபுக்கு எனக்கு சோதனை வரும்னு தெரியாது, ஆனால் பரலோகத்துக்கு தெரியும். அதனால் நான் சொல்லுவேன், கர்த்தருடைய பிள்ளைகள் நீங்கள் அங்கும் இங்குமாக பிரச்சனைக்கு ஓடாகாம நம்முடைய பிரச்சனைக்கு அனுமதித்தவரை நோக்கி பார்ப்போம். பிரச்சனை சால்வ் ஆயிடும். அவர்தான் அனுமதிக்கிறார், அவர்தான் கொடுத்தார், அவர்தான் செயல்படுத்த முடியும், அவர்தான் கண்ட்ரோல் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம பெஞ்சன் புயல் எடுத்துப்போமே, உறுதியான காற்று, வலிமையான காற்று. அரபு மொழியில் இந்த பெஞ்சனை அவங்களால் கணிக்கத்தான் முடியும், விரட்டவும் முடியாது, ஏற்றவும் முடியாது, இறக்கவும் முடியாது. புரியுதா? ஆனால் உங்களால் அந்த வேலை செய்ய முடியும். நம்மால் கணிக்க முடியாது, அதை கணிக்க முடியாது, ஆனால் கண்ட்ரோல் பண்ண முடியும் முழங்காலில். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். ஆகவே தெய்வ ஜனமே, இந்த நாளில் நாம் குடும்பமாக இப்படி ஆராதிப்பது தேவனுடைய பெரிய கிருபை. வீடுகளில் திருவிருந்து எடுக்காமல் நீங்கள் ஆன்லைனில் இருப்பீர்களானால் நீங்கள் ஈவினிங் வாங்க. ஈவினிங்கும் இங்கே திருவிருந்து உண்டு. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். ஸோ பிசாசனுடைய தந்திரம் என்ன என்பது நீங்கள் பார்த்தீங்கன்னா 22ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவர்கள் என்னிலும் பலவான்கள், என்னிலும் அவர்கள் பலவான்கள் ஆகிலும் நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், நீர் சபிக்கிறவன் சபிக்கப்பட்டவன் என்று அறிவேன். ஆதலால் நீர் வந்து எனக்காக அந்த ஜனத்தை சபிக்க வேண்டும். அப்பொழுது ஒருவேளை நான் அவர்களை எடுத்த உடனே என்னதான் சாபமா இருக்கணும், சபிக்க வேண்டும். 11வது வசனம். பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். எனக்காக சபிக்க வேண்டும். 23ஆம் அதிகாரம் 7வது வசனம். அப்பொழுது அவன் தன் வாக்கியத்தை எடுத்துரைத்து, மோவாபின் ராஜாவாகிய பாலாக் என்னை கிழக்கு மலைகளிலுள்ள ஆராமில் இருந்து வரவழைத்து, நீ வந்து எனக்காக யாக்கோபை சபிக்க வேண்டும். சபிக்க வேண்டும். 13வது வசனம். பின்பு பாலாக் அவனை நோக்கி, நீர் அவர்களை பார்க்கத்தக்க வேறொரு இடத்திற்கு என்னோட கூட வாரும். அங்கே அவர்கள் எல்லாரையும் பாராமல் அவர்களுடைய கடைசி பாளையத்தை மாத்திரம் பார்ப்பீர். அங்கே இருந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். 24ஆம் அதிகாரம் 10வது வசனம். அப்பொழுது பாலாக் பீலேயாமின் மேல் கோபம் உண்டவனாகி கையோடு கைத்தட்டி பீலேயாமை நோக்கி, என் சத்துருக்களை சபிக்க உன்னை அழைத்து அனுப்பினேன். நீயோ இந்த 3 முறையும் அவர்களை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்தாய். ஹலோ, அந்த 3 முறை மட்டும் நீங்கள் வாட்ச் பண்ணீங்க. நான் அந்த இடத்துக்கு போக நான் விரும்பல. ரொம்ப முக்கியமான பாட்டு, முக்கியமான போர்ஷன் அது. அந்த 3 இடத்திலேயும் சாபம் வந்தது, ஆனால் அந்த இடம் ஆசீர்வாதமாக மாறி போனது. அந்த 3 இடத்த மட்டும் பாயிண்ட் அவுட் பண்ணிங்க. நீங்கள் வீட்டில் போய் பார்த்துக்குங்க. அது ரொம்ப அற்புதமான ஒரு இடம். அது நான் இப்போ அந்த இடத்துல நான் நிற்கலை, நான் மேலே போகிறேன். அதனால் வேதம் தியானிக்கிறவர்களுக்கு, செய்தி எடுப்பவர்களுக்கு அந்த 3 இடமும் முக்கியமான ஒரு இடம். அந்த 3 இடத்திலும் நான் உன்னை சபிக்க சொன்னேன், ஆனால் அந்த 3 இடத்துல என்ன பண்ணிட்டேன்? ஆசீர்வாதம் பண்ணிட்டேன். இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன், நம்பர் 1, உன் சாபம் ஆசீர்வாதமாய் மாறும்.
திருவிருந்து எடுக்க வந்திருக்கிற மகளே, கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற பிள்ளையே, ஞானஸ்நானம் பண்ணப்பட்டு வந்திருக்கிற மகளே, மகனே, கிறிஸ்தவம் என்று சொன்னால் அது சாபம் நீங்கின ஒரு மார்க்கம். நான் சத்தமே காணுமே. ஹலோ, என்ன கூட கூட எதனா ஒன்று சொன்னால் தான் இந்த செய்தியை மூவ் ஆகும், இல்லைன்னா மூவ் ஆகாது. நான் 3 டாபிக் மட்டும்தான் பேச போகிறேன். சாபம் ஆசீர்வாதமாய் மாறும். யாராகிலும் சாபத்தில் இருந்து கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நஷ்டமடைகிறேன், கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு நான் துன்புறுகிறேன் என்று சொன்னால் உடனடியாக நீங்கள் ஆலோசனைக்கு ஊழியக்காரனை சந்திங்கள். நாம் அதை ஆராய்ந்து பார்க்கலாம். அது சாபத்தினால் வந்திருக்கா, அல்லது வியாதியினால் வந்திருக்கா, வருத்தத்தினால் வந்திருக்கா என்பதை நாம் பார்ப்போம். இப்போ சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறதற்கு காரணம் என்ன என்பதை நம்ம பார்க்க போகிறோம். இதில் ஒரு 3 பாயிண்ட் இருக்குது. அந்த பிசாசனுடைய தந்திரத்தை நம்ம பார்த்தோம். சபிக்க வேண்டும் ஜனங்களை எப்படி வச்சிருக்கணும்? எபேசியர் 2ஆம் அதிகாரம் 2வது வசனம் படித்து பாருங்க, வாசிங்க. அவைகளில் நீங்கள் முற்காலத்திலே இவ்வுலக வழக்கத்திற்கேற்றபடியாகவும் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்தில் இப்பொழுது கிரியை செய்கிற ஆகாயத்து அதிகார பிரபுவாகிய ஆவிக்கேற்றபடியாகவும் நடந்து கொண்டீர்கள். ஆவிக்கேற்றபடி நடந்தோம். முற்காலத்தில் நமது மாம்ச இச்சையின்படி நடந்து மாம்சமும் மனசும் விரும்பினவைகளை செய்து சுபாவத்தினாலே மற்றவர்களைப் போல சாபத்தின் பிள்ளைகளாயிருந்தோம். அங்கே கோபாக்கின்னு இருக்கோம், ஆனால் அந்த வார்த்தை என்னது? சாபத்தின் பிள்ளைகளாயிருந்தோ. ஆனால் அவரோ தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய். எதில் வாசிங்க? உபாகமம் 23:5. பிசாசு சபிக்கிறவன், அதாவது மனித சமுதாயத்தை அழிக்கிறவன், உன்னுடைய வாழ்வை தொலைத்து கட்டுகிறவன் பேய். உபாகமம் 23:5. உன் தேவனாகிய கர்த்தர் பீலேயாமுக்கு செவி கொடுக்க சித்தமில்லாமல். ஹலோ, பீலேயாமினுடைய சம்பவம் புரியாதவங்க வீட்டில் போய் படிங்க. பீலேயாம் யார்? தீர்க்கதரிசியா? பீலேயாம் அல்லது அவன் ஒரு குறி சொல்கிறவனா? கர்த்தருடைய தீர்க்கதரிசியா அல்லது விக்கிரகத்தினுடைய தீர்க்கதரிசியா என்ற ஒரு கேள்வி உங்களுக்கு இருக்குமானால் முடிஞ்ச உடனே கேளுங்க. ஆன்லைனில் இருக்கிற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன், இவருடைய காலம் எப்படிப்பட்ட காலமாக இருந்தது? மோசேயினுடைய மாமா இருந்தார்ல, அவர் பேர் என்னங்க? எத்திரோ. நம்ம சாலேமின் ராஜா இருந்தார்ல, மெல்கிசேதேக்கு. இவங்களை போல தேவனை அறிந்தவனாக இவன் இருந்திருக்கிறான். ஆனாலும் ஆவிகளோடு பேசக்கூடிய மனிதன், ஆனாலும் தேவனாகிய யெகோவாவை இவன் அறிந்து புரிந்து வைத்திருந்தான். ஆகவே தான் நேரடியாகவே இவன் வீட்டு வாசல் திறந்தது இறைவன் உள்ளே வர. ஏன்னா அந்த காலத்தில் ஒரு யாவேவுக்கு ஒரு தனி கூட்டம் இல்லை. பிரத்யட்சமான ஒரு தரிசனம் யாருக்கோ ஒருத்தருக்கு கிடைக்கும். ஆபிரகாமுக்கு கிடைச்சது. அதே போல் ஆபிரகாமுக்கு ஒரு பக்கம் இருந்தாலும் ஆபிரகாமை விட கொஞ்சம் ஞானம் உள்ள மனிதன் ஆபிரகாம் பீரியடில் எந்த ஆசாரியன் இருக்கிறார்? மெல்கிசேதேக்கு அங்கே இருக்கிறார். நமக்கு ஆபிரகாமை தான் பெருசாக பார்த்துட்டு இருக்கிறோம். அங்கே யார் இருக்கிறது? உன்னை விட ஒருத்தர் இருக்கிறான். அங்கே தான் நீங்களும் நானும் இருக்கிறோம் சபை. நீ ஆபிரகாமை நீ பார்ப்பையானால் யூதர்களே, மெல்கிசேதேக்குன்னு ஒருத்தனை வச்சிருக்கிற உன் கண்ணுக்கு தெரியாது. அவர்கள் ஆசாரிய கூட்டம். கையை தட்ட மாட்டேன்றீங்க. கூடவே வருவோம் நம்ம, ஆனால் நம்ம கண்ணுக்கு நம்ம தெரிய மாட்டோம். இதுதான் ரகசியம். இதுதான் திருச்சபையின் ரகசியம். திருச்சபை ரகசியம் புரிஞ்சிருச்சேனால் நீ நடுவானத்தில் சிலம்பம் ஆடுவ. அதனால தான் நமக்கு ஒன்றுமே புரிய மாட்டேன். நான் யாருன்னே தெரியல. நீங்கள் யார்? சாபத்தில் இருந்த மக்கள். ஆனால் கர்த்தரோ, வாசிங்க 5வது வசனம், அவனுக்கு செவி கொடுக்க மனது இல்லாமல். உன் தேவனாகிய கர்த்தர் உன்மேல் அன்பு கூர்ந்தபடியினால் அது மட்டும்தாங்க. அன்பு கூர்ந்தபடியினால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக. அல்லேலூயா. புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டுங்க. என் சாபம் மாறினதற்கு காரணம் நான் அவரை தேடவில்லை, நான் அவரை பற்றி அறியவும் இல்லை. ஆனால் அவர் என்னுடைய சாபத்தை சிலுவையிலே போக்கினார். அதை மட்டும்தான் எனக்கு வெளிப்படுத்தினார். அவ்வளவுதான். எங்கள் அம்மா கஷ்டம் எனக்கு தெரியும், எங்கள் அப்பா கஷ்டம் தெரியும். ஆனால் இயேசுப்பட்ட கஷ்டத்தை நான் பார்க்கல, உணர்த்துகிறார். அல்லேலூயா.
வேதம் படிக்கும் பொழுது கண்ணீர் வருகிறது. அவர் அன்பு கூர்ந்தபடியினால். புரிந்து கொள்வதற்கு ஆவியானவர் எனக்கு உதவி செய்தார். அவர் என் மீது அன்பு கூர்ந்தபடியினால் சாபம் ஆசீர்வாதமாய் மாறினது. நீங்கள் கொஞ்சம் அப்படி திரும்பி பாருங்க, உங்களுடைய வாழ்க்கை எப்படி? அப்பா அம்மாவை பாருங்க, உங்களுடைய லைஃப் ஸ்டைலை திரும்பி பாருங்க. உன்னுடைய வாழ்க்கை மாறவில்லை என்று சொன்னால் கொஞ்சம் நாம் நிறுத்தணும். நிதானமாக நம்ம அடுத்த ஸ்டெப் எடுத்து வைங்க. என்ன இது? அப்பா அம்மா கிட்டேருந்து வந்த வாழ்வெல்ல, மீட்பு இறைவன் இயேசுவின் இடத்திலிருந்து வந்தது. இந்த இடத்துல உலகத்தில் உள்ள ரத்தம், அந்த லிங்கேஜ் கட் ஆகி கிறிஸ்துவின் ரத்தம் நமக்குள்ளே பாஸ் ஆகுமானால் சாபம் ஆசீர்வாதமாய் மாறிடும். அதான் அன்பு. அவர் என் மீது அன்பு கூர்ந்தார். எத்தனை பேர் சொல்றீங்க? பர்சனலாக, பர்டிகுலராக உங்களை பார்த்துக்கணும். இது சபை பொதுவாக பேசலாம், ஆனால் பர்டிகுலர் நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறேன். உன் மீது அவர் அன்பு கூர்ந்தபடியினால் சாபம் ஆசீர்வாதமாய் மாறுகிறது. நம்புறீங்களா? 22ஆம் அதிகாரம் 12வது வசனம் பாருங்க. சாபம் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு காரணம் என்னாமாம் 22:12. அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம். இங்க பாருங்களேன், தேவன், கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தர், மூணும் இங்க வரும். இந்த 3 அதிகாரத்துல யாரெல்லாம்? தேவன், கர்த்தருடைய தூதனானவர், கர்த்தர்னு வரும். கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. அவர் தான் இவர், இவர் தான் அவர்ன்றதை தெளிவாக வச்சுக்கிங்க. ஆனாலும் அந்த 3 பேரும் அவர்கள் திருத்துவத்தின் தெய்வம் என்பதை பிரித்து பார்க்க தெரியணும், பொதுவாக வச்சு பார்க்கவும் தெரியணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இல்லையா? எங்கள் வீட்டுக்காரர் தான் முதலாளி, எங்கள் வீட்டுக்காரர் தான் என் பிள்ளைங்களுக்கு அப்பா என்றது தெரியணும். அப்பா ரோல் வேறு, வீட்டுக்காரர் ரோல் வேறு, ஓனர் ரோலு வேறு. ஞாபகம் இருக்கட்டும், தனித்தனி ரோல். ஆனால் தனித்தனி ரோலை பார்க்க தெரியணும். என் வீட்டுக்காருக்கு நான் பில் அடிச்சு கொடுக்கணும், என் வீட்டுக்காரர் பிள்ளைகளுக்கு நான் தாயாக இருக்கணும். அது பார்த்துக்குங்க. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என்ன சத்தமே காணுமே. பிரைஸ் காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். இதை நீங்கள் பேலியாம் சப்ஜெக்டில் நீங்கள் படிச்சீங்கன்னு சொன்னால் இது 3 பேரும் நீங்கள் பார்க்கலாம். 2வது அந்த 12வது வசனம், தேவன் பேலியாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், நீ சபிக்காத, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்று. எத்தனை பேர் சொல்றீங்க கிறிஸ்தவர்களுடைய வாழ்வு சாபம் ஆசீர்வாதமா மாறினதுனால் அதை தடுக்க எந்த சக்தியால முடியாது? அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். நீ போகாதடா, பிள்ளையை பார்த்து சொல்ல, நீ போக வேண்டாம் அவர்களோட, அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். உன் வேலை அங்கே செய்யாது, செயல்படாது. ஸ்தோத்திரம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நீங்கள் பயப்படாதீங்க. உங்களுக்கு விரோதமாக உன்னை தூக்கிடுறேன், உன்னை கொன்னுடுவேன், உன்னை பாரு, அதை பண்ணுறேன், இதை பண்ணுறேன், நீ முதல்ல அதை செய்யப்பா, நான் போகணும்னு ஆசைப்படுறேன். அது சொல்கிறதுக்கு நிறைய பேருக்கு தைரியமே இல்லை. அது அவங்களால் முடியவே முடியாது. உன் ஜீவனை எடுக்க கொடுக்க படைத்தவரால் மட்டும்தான் முடியும். நீ போக வேண்டாம். 24:1, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று. அவருக்கு என்னதான் பிரியமா? இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதுதான் அவருக்கு பிரியம் என்றால் அதை யாரால் தடுத்து நிறுத்த முடியும்? சொல்லுங்களா? ஹலோ, இருக்கீங்களா? ஹலோ. இங்கே சாபம் ஆசீர்வாதமாய் மாறினதுக்கு காரணம் உன் பேரையும் என் பேரையும் நம்ம அவரோடு கூட ஜாயின் பண்ணிட்டார். இப்போ சொல்கிறோம் பாரு, நம்மளாம் கிறிஸ்தவர்கள். ஐ ஆம் கிறிஸ்டியன். ஆனால் உலகம் உன்னையும் என்னையும் மதத்தில் வைத்து இருக்கிறது. ஆனால் இப்பொழுது நான் படைத்தவரோடு கூட இருக்கிறேன். கிறிஸ்தவம் படைத்தவர்களின் கூட்டம், மதத்தினர் கூட்டம் அல்ல, படைத்தவர்கள் கூட்டம் என்பதை மறந்துடாதே. கிறிஸ்தவன் என்று சொல்றதுக்கு முன்னாடி கிறிஸ்துவை நம்மிடத்தில் சமுதாயம் பார்க்கட்டும். நான் என்னதான் இலக்கியம் பேசினாலும் மண்டையில் ஏறதான் ஏறப்போகுது. தம்பி, நீ வெளியே கிறிஸ்தவன்னு சொல்ல, அதனால தான் நான் யார் பேருமே மாற்றலை. ஏன்னா என் தெய்வம் ஆசீர்வதிக்கவே என்னை தெரிந்து கொண்டார். அப்படியானால் என்னை எதற்காக தெரிஞ்சுக்கிட்டாரு? கிறிஸ்தவ கூட்டத்தை பெருக்கிறதுக்கா? புரியலையே, சொல்லுங்களேன். அப்படி பக்கத்தில் கொஞ்சம் காதோடு காதை கேளுங்க. உங்களை ஏன் தெரிஞ்சுக்கிட்டார் கர்த்தர்?
உன்னை ஏன் தெரிந்துக்கிட்டாரு? என்னை ஆசீர்வதிக்கவே. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? சொல்லுவேன், இது வரைக்கும் உங்களோட லைஃப் ஸ்டைல் எப்படியோ, இனிமேல் இன்றிலிருந்து, இந்த மாதத்தில், இந்த 12வது மாதத்திலிருந்து இனிமேல் என்னுடைய லைஃப் ஸ்டைல் எங்கும் சாபம் இல்லை. தடவி பாருங்க. படிப்பை தடவிப்பார், உன்னுடைய வேலை தடவிப்பார், உன் வருமானத்தை தடவிப்பார், உன் தொழிலை தடவிப்பார், உன் ஊழியத்தை தடவிப்பார், வார்த்தையை தடவிப்பார், பார்வையை தடவிப்பார், சத்தத்தை தடவிப்பார், கால் நடையை தடவிப்பாருங்க. சாபம் என்னுடைய வாழ்க்கையில் எங்கும் இருக்கக்கூடாது. நான் சொல்கிறேன் இருக்கக்கூடாதுன்னு. என் காலை நான் பார்க்குறேன், என் கண்ணை பார்க்குறேன், என் வாயை பார்க்குறேன், என் வார்த்தையை பார்க்குறேன், இருதயத்தை பார்க்குறேன், எண்ணங்களை பார்க்குறேன், சிந்தைகளை பார்க்குறேன். அது எங்கும் இருக்கக்கூடாது. ஏன்னா என்னை ஆசீர்வதிப்பதே அவருக்கு சித்தம். புரிஞ்சவங்க மட்டும். என்னை ஆசீர்வதிப்பதே நோக்கம். மூன்றாவது ஒன்று சொல்கிறேன் பாருங்களேன். 22ஆம் அதிகாரம் 9, 10, 11. தேவன் பிலேயமிடத்தில் வந்து உன்னிடத்தில் இருக்கிற இந்த மனிதர் யார் என்றார். இங்க பாருங்களேன், அவர் நைட்டில் இவன் பேசுகிறான். கடவுளே, இந்த இஸ்ரேல் ஜனங்கன்னு சொல்கிறாங்களே, யாக்கோப்பின் சந்ததின்னு சொல்கிறாங்களே, யார் அவர்? ஒரு பெரிய வெளிச்சம். அவர் ரூமை அப்படியே என்ன சொல்கிறது, நீங்கள் 1000 வாட்டை தான் பார்த்துருவீங்க, இது 1,00,000 வாட்டை வெளிச்சம் வந்துருச்சு. அங்கே வந்துட்டு நிற்கிறாரு, உருவம் இல்லை. யார் இவர்கள்? சவுண்டு மட்டும் கேட்குது. யாரை கூட? நீங்கள் அப்படி கொஞ்சம் கிராஃபிக்ஸ் கற்பனை பண்ணிப்பார் கிஷோர். அப்படி 2 தொடையும் ஆடுது. யாருக்கு? பேலையாமுக்கு. அந்த 2 புருவம் அப்படி ஆடுது, அந்த கண் இமைகள் எல்லாம் ஆடுது. யார் நீ? நான் இருக்கிறேன்டா, உன்னை கூட வந்தவன் யாராது? அதுக்கு என்ன பதில் பாருங்க. பிலேயம் தேவனை நோக்கி, சிப்போரின் குமாரனாகிய பாலாக் என்னும் மோவாபின் ராஜா. இவன் கூட தாத்தன் பேர் பாட்டன் பேரெல்லாம் சொல்கிறான் பாருங்களா. வரலாறு எவ்வளோ அழகாக வருது பாருங்களேன். அதனால் இங்கே பாருங்கள், மறந்துடாதீங்க. ஏன் தெரியுமா? அவர்களிடத்திலிருந்து உனக்கு வாழ்வோ சாவோ ஏதோ ஒன்று வரும், பார்த்துக்க. ஆனால் உன்னையும் என்னையும் ஆரம்பிக்கும் பொழுது கர்த்தருடைய ஜனமாக ஆரம்பிக்கட்டும். சிப்போரின் மகன் பாலாக். பாலாக் என்னும் மோவாபின் ராஜா அவர்களை என்னிடத்துக்கு அனுப்பி, பூமியின் விசாலத்தை மூடுகிற ஒரு ஜனக்கூட்டம் எகிப்திலிருந்து வந்திருக்கிறது. ஆகையால் நீ வந்து எனக்காக அவர்களை சபிக்க வேண்டும். அப்பொழுது நான் அவர்களோடு யுத்தம் பண்ணி ஒருவேளை அவர்களை துரத்திவிடலாம் என்று சொல்ல சொன்னான் என்றான். அதற்கு தேவன் பிலேயாமை நோக்கி, நீ அவர்களோட போக வேண்டாம், அந்த ஜனங்களை சபிக்கவும் வேண்டாம், அவர்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள் என்றார். நம்ம இப்போதான் படித்தோம்ல 12வது வசனம். ஹலோ, இங்கே பாருங்கள், நான் வெறும் யாரை தான் பார்க்குறேன், இஸ்ரேலே இன்னும் நான் பார்க்கவே இல்லை. ஆனால் இஸ்ரவேலுக்காக ஒருவர் அன்பு கூறுகிறாராம், இஸ்ரவேலுக்காக ஆசீர்வதிக்க பிரியம் கொள்கிறாராம், இப்பொழுது இஸ்ரவேலுக்காக பரிந்தும் பேசுகிறாராம். இஸ்ரவேலுக்காக மோசே பேசினார். இப்போ வேறு எதனா ஆவி பேசிச்சா? எத்தனை பேர் சொல்கிறீங்க எனக்காக பரிந்து பேசுகிற உயிரோடு கூட இருக்கிறா? இப்போ உங்களுக்கு புரியுதா என் தியானம்? வேணுகோபால், உனக்கு புரியுதா என் தியானம்? அன்பு நண்பர்களே, என் அன்பு ஊழியர்களே, என் அன்பு பிரியமானவர்களே, என் அன்பு இளைஞர்களே, என் அன்பு தேவ மனுஷர்களே, என் அன்பு சபையே, கர்த்தரால் தெரிந்தெடுக்கப்பட்ட ஜாதியே, உங்களுக்கு புரியுதுங்களா? இங்கே யாரை மட்டும் பார்க்குறேன்? என் சாபம் ஆசீர்வாதமாய் மாறுவதற்கு மிக முக்கிய காரணம் என்ன? அவர் என் மேல் அன்பு கூறுகிறார். அவர் என்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு நம்பர் 3. நம்பர் 3, அவர் எனக்காக பரிந்து பேசுது. 3 என்கிட்ட இருக்கும் பொழுது எனக்கு யார் சபிக்க முடியும்? சொல்லுங்களேன். ஹல்லேலூயா. என்னை யார் ஃபெயில் பண்ண முடியும்? உன்மேல் யார் வன்மம் வைக்க முடியும்? யார் உனக்கு விரோதமாக எழும்ப முடியும்? ஏன்னா என்னை தெரிந்தெடுத்தது நோக்கமே ஆசீர்வாதமாக இருப்பதற்கு. நான் அழகாக 3 பிரித்து சொல்லியிருக்கேன். புரியாவிட்டால் அதுக்கப்புறம் உங்களுக்கு ஒன்று புரிய வைக்கும். சாபம், அது எனக்கு வேண்டாம். ஸ்தோத்திரம். சிலுவையில் அது எனக்காக போனது. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படட்டும். The second one, ஃபர்ஸ்ட் என்ன சொன்ன? மறந்து போச்சே. எதனால்? எதனால்? அங்கே சொல்கிறாங்களா பாரு தம்பி, தெரிந்து கொள்ளுங்க. நோ, ஃபஸ்ட்டு அன்பு கூறுகிறார். 2வது என்னை ஆசீர்வதிப்பது அவருக்கு. 3rd one, எனக்காக பரிந்து பேசுகிறார். ரெக்கமெண்ட் பண்ண ஆள் இருக்கும்போது நான் ஏன் கீழே இறங்க போகிறேன்? அவர் எங்கே பேசணுமோ அங்கே எனக்காக அவர் பேசுவார். ஆன்லைனில் இருக்கிற என் அன்பு குடும்பங்களே,
நீங்கள் எப்படி உங்கள் பிள்ளைகளை எப்படி வளர்க்குறீங்க? உங்கள் பணம் உங்கள் பொருள் எல்லாம் கரைஞ்சிடும், உங்களுடைய வீடு அழிஞ்சிடும், அது பழசாக போயிடும். கர்த்தருடைய ஆசீர்வாதம் நம் பிள்ளைகள் மேல் இருக்கட்டும். நான் திரும்ப சொல்கிறேன், மனிதன் நிலையற்றவன், கர்த்தர் மேல் நம்முடைய வாழ்க்கை கட்டப்படட்டும். The second one, 22ஆம் அதிகாரம் 35வது வசனம். கர்த்தருடைய தூதனானவர் பீலேயாமை நோக்கி. இப்போ பீலேயாம் வீட்டில் இருக்கிற வரையும் யார் இருந்தது? தேவன் என்ற பேரில் இருந்தது. இப்போ வெளியே வராங்க, வெளியே வந்தோன்னு என்ன வாய் போச்சு? இப்போ சப்ஜெக்ட் மாறுது பாருங்க. ஹலோ, உனக்கும் எனக்கும் வரும்பொழுது இயேசுவாக மாறிட்டார் அவர். உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ அப்படியே சப்ஜெக்ட் இப்படி மாறுது பாருங்க. கர்த்தருடைய தூதனானவர் பீலேயாமை நோக்கி, அந்த மனிதரோட கூட போ, நான் உன்னோட சொல்லும் வார்த்தையை மாத்திரம் நீ சொல்ல கடவா என்றார். இப்போ பேசினவர் அவர் போயிட்டார், இவர்கிட்ட விட்டுட்டு போயிட்டார். ஏன்னா அவனை கூட நடக்க முடியாதா, அவன் கழுதில் போகிறான், நான் நடந்தெல்லாம் வரமாட்டேன், நீ தான் லாக்கின்னு சொல்லி இயேசுவை நம்மோட லிங்க் பண்ணி விட்டாரியா? என்ன சத்தமே காணுமே. இந்த ஜாதி மோசமான ஜாதி, இது லோல்பட்ட ஜாதி, அசிங்கமான ஜாதி. இந்த ஜாதியை கூட நீ தான் போக முடியும், நான் வரமாட்டேன்னு அவர் போயிட்டார். பெரியவர் போயிட்டாரு. நட 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 என்று சொல்லி உன்னோடு என்னோடு கூட உன்னை காக்கும்படி என்னோடு கூட வருகிறவர். த செகண்ட் ஒன். பார்த்தீங்களா? இப்போ உங்களுக்கு புரியுதுங்களா அந்த இடம்? உன்னை காக்கும்படி உன்னோடு கூட வருகிறவர் வருவார். நீங்கள் எத்தனை பேர் நம்புறீங்க? வேதம் பார்க்கும்பொழுது எவ்வளோ அழகாக இருக்குல்ல? வேதத்தை பிரித்து கொடுக்கும்போது எவ்வளோ அழகாக இருக்குல்ல? வேதத்தை தியானிக்கும் பொழுது எவ்வளோ பலனாக இருக்குது பாருங்களேன். உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட வருகிறேன். யார் அவரு? இயேசு. ஹல்லேலூயா. அவர் தாங்க நேசர். ரொம்ப பாசம் உள்ளவங்க விட்டு பிரியறதுக்கு மனசே இருக்காத. இப்போ பீலேயாமை விட்டு பிரிய மனசு இல்லாமல் கூட வந்தாரா, இல்லை இஸ்ரவேலை விட்டு பிரியாமல் பீலேயாமோடு கூட வந்தாரா? நெக்ஸ்ட் 23ஆம் அதிகாரம் 21வது வசனம். அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை, இஸ்ரவேலிலே குற்றம் பார்க்கிறதும் இல்லை. அவர்களுடைய தேவனாகிய கர்த்தர் அவர்களோடே இருக்கிறார். 23வது வசனம். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். மறுபடியும் பாருங்க. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. 23 மறுபடியும். யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை. ஹலோ, அவர் கூட வந்துட்டா உனக்கு எவன் வைக்க முடியும்? சூனியம். அவர் உன்னோடு கூட வந்தா உனக்கு விரோதமா யார் பண்ண முடியும்? ஏவல். அவர் உன்னோடு கூட வருவார், ஆனால் உனக்கு விரோதமா யார் செய்ய முடியும்? நஷ்டம். ஹல்லேலூயா. நான் சொல்லுவேன், மனிதர்கள் செய்ய வேண்டியதை செய்யட்டும், இறைவன் எனக்கு செய்ய வேண்டியதை செய்வார். சத்தமே காண. என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. 74 பாடிக்கொண்டிருக்கிற பாடலுடைய நம்பர் 74. சிங் நம்பர் 74. பாடுவோம். உன்னை காக்கும்படி நான் உன்னோடு கூட வருகிறேன் என்று சொல்லுகிறவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அற்புதமான தெய்வம். என்னை காக்கும்படி நான் இருக்கிற ஏரியாவுக்கு வராரு பாருங்களா. ஹல்லேலூயா. எங்க? வனாந்தரத்துக்கு. பீலேயாம் வீட்டிலே அவர் இருந்தார், வனாந்தரத்துக்கு என் நேசர் வந்துட்டாருங்க கூடவே. ஓ மகனே, என் அன்பு மகளே, என் அன்பு தெய்வ ஜனமே, என் அன்பு திருச்சபையே, அவருடைய அன்பை யோசித்து பார்த்து என்னோடு கூட. என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே, என் ஜீவன் நீர்தானே, என் துதியும் நீர்தானே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. எனக்காய் மரித்தீரே, உமக்காய் வாழ்வேனே. உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன்.
உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன், உம்மை நேசிக்கிறேன். என் கண்ணீர் துடைத்திடவே நீர் செந்நீர் சிந்தினீரே, என் வலியை போக்கிடவே நீர் பலியாய் மாறினீரே. என் கண்ணீர் துடைத்திடவே நீர் செந்நீர் சிந்தினீரே, என் வலியை போக்கிடவே நீர் பலியாய் மாறினீரே. சிலுவை சுமந்தீரே, நீர் என்னை நினைத்திடவே. சிலுவை சுமந்தீரே, நீர் என்னை நினைத்திடவே. என் கோரமான பாவத்தை போக்குவதற்காக கோர சிலுவை சுமந்த நல்ல நேசர் என் இயேசு. தம்பி, உன் படிப்பை நேசிப்பதற்கு முன்பதாக, உன் மனைவி புருஷரை நேசிப்பதற்கு முன்பதாக இயேசுவை நேசித்து பார். உன் சாபம் ஆசீர்வாதமாய் மாறிடும். அவர் உன்னோடு கூட வருகிறவர். இந்த உலகம் எல்லாம் மாயை, சிற்றின்பம். இறைவனுடைய நேசம் உன்னை பற்றி பிடித்துக் கொள்ளட்டும். உன்னை காக்கும்படி உன்னோடு கூட வருகிறார். எப்போ தெரியுமா? எப்படி தெரியுமா? அவர் உன் அக்கிரமத்தை பார்க்கலப்பா, உன் அநியாயத்தை பார்க்கல. அது பார்த்தா வர முடியுமா? நான் சொல்கிறேன், நம்ம அப்பா அம்மா மோஷன் போயிட்டா, யூரின் போயிட்டா மூக்க பிடிக்கிறோம். ஆனால் நீ அவங்க மடியில் அப்படியே காலோடு போனிய, உன்னை கழுவி விட்டாங்களே, அவங்க பார்க்கல, இன்னும் ஆயிருப்போம். உன்னையும் என்னையும் பிள்ளையாக அவர் ஏற்றுக்கொண்டார். உன் அக்கிரமங்களை அவர் பார்க்கவில்லை, உன் அநியாயங்களை அவர் பார்க்கவில்லை. திரும்ப ஃபர்ஸ்ட் பார்ட் 23. யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. ஏன்? தேவன் என்னென்ன செய்தார் என்று கொஞ்ச காலத்திலே யாக்கோபையும் இஸ்ரவேலையும் குறித்து சொல்லப்படும். ஏன்? அவர் இஸ்ரவேலில் என்ன பண்றதில்ல, அவர் யாக்கோபிலே அக்கிரமத்தை காண்கிறதும் இல்லை. எத்தனாவது வசனம் அது? 21. அவர் என்னத்தை பார்க்கல? பாப்பா, உன்னை எதை பார்க்கல? ஞாபகம் இருக்கட்டும், இறைவன் தான். மனுஷர்கள் என்ன பண்ணுவாங்க? அப்போ வெட்டி அப்போ காய வச்சிருவாங்க. அவர் ரொம்ப பொறுமையாக இருப்பார். அவள் தான் பாவம் செஞ்சுட்டாங்களா விட்டுருவாங்க. இல்லை, அப்படி இல்லை, பொறுமையார், எல்லாம் சரியாயிடும். அவ்வளோ சர்டிஃபிகேட் கொடுத்தாரு, இவரை கொண்டு போட்டார். அப்புறம் யாரு? புரியுதுங்களா? மனிதனுடைய செயல்களில் அவர் பொறுமையாக இருக்கிறார். ஆனால் என் பிள்ளையை மற்றவங்கிட்ட விட்டு கொடுக்க மாட்டார். அப்படி அவர் அடிக்கிற கடவுள் இவர் அல்ல. உன்னை என்னை அடிக்க தெரிஞ்சுக்கல, உனக்காக நான் அடிக்கப்படுகிறேன் என்று சொல்லி சிலுவை ஏற்றுக்கொண்டார். நான் இஸ்ரவேல் கதையை சொல்கிறேன், அதை விட்டுடுவோம். அந்த தெய்வம் நம்முடைய தெய்வம் அல்ல. நம்முடைய தெய்வம் அன்பு கூறுகிறவர். நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். உங்களையும் என்னையும் காக்கும்படி என்னோடு கூட வருகிறவர். ரோமர் 4:7. எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ. நோட் பண்ணுங்க. எது அக்கிரமங்கள்? கிரமத்துக்கு ஆப்போசிட்டு. இங்கே சபைக்கு வந்தும் அக்கிரமக்காரனாக இருப்பீர்களானால் நான் அதுக்கு பொறுப்பு கிடையாது பிரதர். ஏன்னா அக்கிரமக்காரனுக்கு தலைமையில் என்ன இருக்குது? சத்தம் இல்லையா? சாபம். ஏன் இன்றைக்கு கிறிஸ்தவர்கள் வேதனையிலும் கண்ணீரில் இருக்கிறாங்க? அது இருக்கத்தான் இருக்கும், பட் ஆனால் அது நமக்கு லைஃப் கிடையாது. ஞாபகம் இருக்கட்டும். என்ன புரியுதா உங்களுக்கு? நான் வரேன் உங்ககிட்ட, நீங்கள் வர முடியாது என்னகிட்ட. கடவுள் வந்த மாதிரி நான் வரேன். ஹலோ தங்கச்சி, ஹலோ, நான் இங்கே தான் நிற்கிறேன். புரியுதா? அக்கிரமக்காரனுக்கு சாபம். ஞாபகம் இருக்கட்டும். அதை சுமக்காதீங்க, உங்களால் சுமக்க முடியாது. அதை ஞாபகம் இருக்கட்டும். எவ்வளோ அழகாக இருக்கீங்க, இந்த அழகு வாழ்க்கையில் இருக்கட்டும். எவர்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ, எவர்களுடைய அக்கிரமம் மன்னிக்கப்பட்டது. இந்த பாருங்க, சாமியே சரணமையப்பா, கல்லும் முள்ளும் காலுக்கு மெத்தன்னு போறானே. ஏன்னா இவர் சாபத்தை இவர் சுமக்கிறாராம் தலைமையில. உன்னால சுமக்க முடியாதரா. திருத்தணிக்கு காவடி சுமக்கிறார் இவர்.
உனக்காக காவு அடிக்கப்பட்டு மலையின் மேல் ஏறின என் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கும்போது நீ எதுக்கு அந்த காவு அடியை நீ சுமக்கிற? உன் சாபத்தையும் உன்னுடைய பாவத்தையும் சுமக்கும்படி தனி ஆளாக, திருத்தனி ஆளாக சிலுவையில் இருக்கிறாரே, திருத்தனியில். புரியுதா? திரு தனி ஆளா இருக்கிறார், அதனால தான் அவருக்கு பேர் திருத்தனி. புரியுதா? கடவுள் தனியாக இருக்கிறார், அதனால தான் அவருக்கு பேர் தனிகச்சாலம். அதாவது நம்முடைய பாவத்தை போக்க தனிமையில் சாபத்தை எடுத்துட்டு நிற்கிறதுனால சலம் என்று சொன்னால் மலை. தனிமையில் பாவத்தை சுமந்து மலையில் தீர்த்த தனிகாச்சலம். அதான் இமாச்சலன்னுவாங்க, அதுதான் உயரமான மலை இமாச்சல். புரியுதா? எனக்காக பாவத்தை சுமக்க அவர் திருத்தனியாக தனிகாச்சலமாக மாறி. தமிழில் ரொம்ப அற்புதமாக இருக்குது என் இயேசு கிறிஸ்துவுக்கு. எப்படியோ எல்லாம் இங்கிலீஷு சாமியை மாற்றிட்டாங்க இயேசுவை. நான் சொல்ல தமிழ் சாமி இயேசு. இன்னும் சத்தமே காணோம். ஹல்லேலூயா. ஏய், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். மொழி புரிந்தால் இறைவன் புரிவார். எவர்களுடைய அக்கிரமத்தை கர்த்தர் எண்ணாது இருக்கிறாரோ, எவருடைய பாவங்கள் மூடப்பட்டது அவன் பாக்கியவான். நான் சொல்றேன், எத்தனை பேர் இதுக்கு ஆமென் சொல்ல முடியும்? உன் பாவம் மூடப்பட்டதா? மன்னிக்கப்பட்டதா? திரும்ப எல்லாரும் குனிந்து இன்னொரு முறை எல்லாரும் சேர்ந்து படிங்க. தொடர்ந்து 8வது வசனம். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான். ஹல்லேலூயா. எண்ணுவதே இல்லை. அதனால தான் இஸ்ரவேலுக்காக அவர் வனாந்திரத்தில் நடந்து வருகிறார். நான் உன் அக்கிரமத்தை பார்ப்பதே இல்லை. அதனால தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி பாட்டு பாடணும். தம்பி காட்டு கொடுங்க, நல்ல கொடு தம்பி, பளிச்சுன்னு நல்ல நல்ல ஷார்ப் மைனரு. என் கண்ணீர் துடைத்திடவே சிந்தினே, என் வலியை போக்கிடவே நீர் பலியாய் மாறினீரே. எபேசியர் 8ஆம் அதிகாரம் 33வது வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4-5. ரோமர் 8:33. என்னம்மா ரோமர் 8:33 படிக்கிறதுக்கு எவ்வளவு நேரம் ஆகுது உங்களுக்கு? படிங்க, நீங்க யாருன்னா ஒருத்தர் படிங்க. 8:33 இல்லையா ரோமர்ல? படிங்க சத்தமா. தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஒன்னு என்னையும் கத்த தெரிஞ்சுக்கிட்டா எந்த பேய், எந்த சனியை, எந்த பிசாசு நம்ம மேல குறை பேசும்? என்ன சத்தமே இல்லையா? இவன் சபிக்கணுன்றான், சாப விடணுன்றான். என் அக்கிரமத்தை அவர் பார்க்கதில்லை, என் அநியாயத்தை பார்ப்பதில்லை. ஏன்னா அவர் முதுகுக்கு பின்னாடி எடுத்து போட்டார். அவர் வானம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் எடுத்து போட்டார். கடலின் ஆழம் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரம் எடுத்து போட்ட அன்பு நிறைந்த தெய்வம் என் பேர்ல குறை சொல்லி என்னை அழிக்க பார்க்கிறாட முடியாதரா செல்லம். ஏன்னா நான் அவரை புரிந்து வைத்திருக்கிறேன். ஹல்லேலூயா. மனிதா, இந்த உலகம் உன்னுடைய காலடி மண்ணை எடுத்து உனக்கு தீங்கு செய்ய பார்க்கிறது. ஒரு காமெடி சொல்றேன் கேளுங்களேன். ஒரு முறை ஒரு பேச்சாளர், ஒரு பட்டிமன்ற பேச்சாளர் ஒரு ரோடு வழியாக போயிட்டு இருக்காங்க. ரோடு குழி தோண்டி போட்டுட்டு இருக்காங்க. அதனால கார் போக முடியல. அப்போ அங்கே ஒரு டெலிஃபோன் ஒயர் தோன்றவங்க அங்கே நின்றுட்டு இருக்கிறாங்க. அப்பொழுது கையில் ஒரு குச்சியில் ஒரு போர்டு ஒன்று எழுதி அந்த ஒர்க்கர் வச்சுட்டு இருக்கிறார். அதில் என்ன இருக்குதுன்னு அவர் படிச்சுட்டு அந்த பேச்சாளர் விழுந்து விழுந்து சிரிக்கிறார். அவரோடு கூட வந்த நண்பர், என்னத்தை பார்த்து அப்படி சிரிக்கிறீங்க? இல்லை, அந்த போர்டில் அப்படிப்பட்டது ஒன்று எழுதியிருக்கு. என்னடனா, கூட இருந்து குழிப்பெருக்க ஒருவன் வேண்டும். இவர் இந்த பேச்சாளர் அங்கே போய் கேட்குறதுக்கு, என்னடா எழுதி வச்சிருக்கிற? இல்லை சார், நேற்றுக்கு வந்தவன் ஆள் வரல சார், இன்றைக்கி நான் ஒரே ஆள் குழி எடுத்துன்னுக்கிறேன். அதனால் எனக்கு இன்றைக்கி ஒரு ஆள் வேணும் சார். அதனால் யாரை கூப்பிட்றதுன்னு தெரியல. போர்டை பார்த்து யாரெல்லாம் ஒருத்தர் வந்தால் நலமாக இருக்குவே. இவர் 100 ரூபா எடுத்து கொடுத்துட்டு போனார். டேடா ஆளே வேணாடா, இந்த வார்த்தை எனக்கு போதுடான்னு சொல்லி உலகம் முழுசு அந்த பேச்சாளர் பேசியிருக்கேன். கூட இருந்து குழி பறிக்க ஒருவன் வேண்டும். உங்களுக்கு புரியுதா நண்பா? கிறிஸ்தவர்களே, நீங்களும் நானும் யார்? என் அக்கிரமத்தை மறந்த தெய்வத்தின் பிள்ளை, என் பாவத்தை மன்னித்த தெய்வத்தின் பிள்ளை.
யாருக்கும் குறை பண்ணாதீங்க, என்ன யாரையும் நோண்டி பார்க்காத, வேண்டாம், யார் பேரில் குறைய பேசாத, மாமியாரே மருமவளை பேசாதே, மருமவளை மாமியாரை பேசாதே, தகப்பனை பிள்ளையை பேசாதே, பிள்ளை தகப்பனை பேசாதே, போதகனே சபையாரை குறைய பேசாதே, எல்லாம் கடந்து போயிடும். சத்தமே இல்லையா? எல்லாம் மாறிடும். கசப்பை வளர்த்துக்காதே, ஏன்னா உன்னோடு கூட அவர் வருகிறவர். அவரே வரும்பொழுது நம்மெல்லாம் ட்ராவல் பண்ண முடியாதா? முடியாதுப்பா. அந்த பொம்பளை கூட வாழ முடியாது, அந்த ஆம்பளை கூட வாழ முடியாது. அப்படி எப்படி வாழ போகிற? தனியாச்சாலமாக தான் வாழணும். அவர் தான் தனிமை ஆகிட்டார். நீ எதுக்கு தனியாச்சாலமா திருத்தனியாக நீ எதுக்கு ஆக போகிற? வேண்டாம். தனிமை ரொம்ப ஆபத்து, அது வேதனை. அவர் உன்னையும் என்னையும் ஒன்று சேர்க்க. எபேசியர் 2ஆம் அதிகாரம் 4:5. தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய், தேவனோ இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் இருந்து நம்மில் அன்பு கூர்ந்து தம்முடைய மிகுந்த அன்பினாலே அக்கிரமங்களில் மரித்தவர்களாய் இருந்த நம்மை கிறிஸ்துவுடனே கூட உயிர்ப்பித்தார். ஹல்லேலூயா. கிருபையினாலே ரட்சிக்கப்பட்டீர்கள். ஆமென். எத்தனை பேர் நான் சொல்ற வரையும் கை தட்டுறதை விடக்கூடாது. ஹலோ, புரிஞ்சவங்க மட்டும் கையை தட்டுங்க, எல்லாரும் தட்டக்கூடாது. அந்த கான்செப்ட் புரிஞ்சவங்க மட்டும். அவர் என்னோட கூட வருகிறார் என்றால் எப்படி வந்தார்? எப்படி வர முடியும்? சிலர் நீங்கள் என்ன கூட வச்சுக்க முடியுமா, அல்லது உங்களோட நான் வர முடியுமா? முடியாது. அவங்களோட எல்லாம் என்னால் ட்ராவல் பண்ண முடியாது. என்ன ராமதாஸ் பழிச்சுட்டு சொல்லுவாங்களா இந்த ஆள்? ஆமாம், ஏதோ நேராகவே பேசிடுவோம் நான்லாம். ஏன்னா நம்ம ஓப்பன் டாக் பண்ணி தான் பேசி பழக்கம். இது பின்னாடி பேசுறதெல்லாம் பழக்கம் இல்லை. ஆன்லைனில் சிலர் இருக்கலாம். எது வந்தாலும் முகத்துக்கு நீ பேசுறது எனக்கு பிடிக்கல விட்டு, அல்லது இந்த விஷயத்தை பற்றி பேசுவது எனக்கு செட் ஆகலை, என்னை விட்டுடு, நான் அதுக்கு செட்டு ஆக மாட்டேன், அவ்வளோதான், விட்டுடணும். நாம் நண்பர்களாக இருக்கலாம். ஏன்னா நாம் 2 பேரும் பரலோகத்தில் நித்திய வாழ்வு வாழணும். இங்கே பிச்சுக்கிட்டா எத்தனை பேர் கசப்பு, எத்தனை பேர் விரோதம். நீ சாவே மாட்டியோ? நீ அடுத்தது வாழவே மாட்டியா? இப்படியே போயிடுவியா மண்ணாவே? ஏய், நீங்களும் நானும் யார்? 3வது பாருங்க, என்னாகும் 23:19. நான் 3வது பாட்டுக்கு போயிட்டேன், அதனுடைய கண்டினியூட்டி அப்படியே. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல ஒரு தேவன் மனுஷன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அப்ப மனுஷனுடைய சைக்காலஜி என்ன இருக்காங்க? உளவியல் 2. ஒன்று மட்டும் சொல்றியம்மா, முதல்ல விட்டுட்டிய. பொய் வாயை திறந்தா என்னதான்? ஒன்று கூட்டுவான், இல்லை குறைப்பான். இதுக்கு பேர் என்னது? பொய். அவ்வளோதான். நீ என்ன கேட்ட, இப்போ என்ன சொல்கிற? அதனால தான் நான் யாரையும் அவங்க சொன்னாங்க நான் அவங்களே சொல்லிட்டோம். ஏன்னா மனுஷங்கிட்ட என்ன இருக்குது? பொய். ஒன்று கூட்டுவான். அதனால தான் இயேசு ரொம்ப அழகாக சொன்னார், உள்ளதை உள்ளது என்றும் இல்லாததை இல்லது என்று சொல், மிஞ்சினது. பார்த்தியா? அது தெரியாது நமக்கு. ஏன்னா அங்கே தான் முக்கியமான பாயிண்ட்டாக இருக்கு. அது தெரியாது நமக்கு. அது உங்களுக்கு தெரியாமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அங்கே ஒரு சப்ஜெக்ட் எடுத்து வச்சிருக்கேன் நான். அது மிஞ்சினது பாருங்க, நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா தெரியாங்க. என் மனுஷனுடைய சைக்காலஜி என்ன தெரியும்? பொய். படிக்கிறவங்க பிள்ளைகளை நீங்கள் உண்மையை பேசுகிறீங்க, நோட்டை எடுத்துகிட்டு வந்துருக்க மாட்டோம். நான் முடிச்சுட்டேன் மிஸ், ஓகே, நல்லா படிக்கிற பொண்ணு நம்புவாங்க. மனுஷனுடைய புத்தி 2வது, அவன் மனம் மாறிக்கிட்டே இருப்பான். இன்றைக்கி நல்லா பேசுவான், சாயந்தரத்துக்குள்ளே என்ன ஆகிடுவான்? அவன் சைக்காலஜி புரிஞ்சு வைக்கிங்க. ஆனால் இறைவன் அப்படி அல்ல, அவர் இருக்கிற வண்ணமாகவே இருக்கிறார். படிங்க திரும்ப 19வது வசனம். பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல, மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. பொய் சொல்ல தேவன் ஒரு மனிதன் அல்ல. மனிதன் பொய் பேசுவான். அடுத்தது மனுபுத்திரன். மனம் மாற அவர் ஒரு மனுபுத்திரனும் அல்ல. அது அங்கே ஒரு ஆழம் இருக்குது, அதை நீங்கள் போய் பார்த்துக்குங்க. சரி, ஓகே. அப்படியானால் அவர் மாறாதவர். 23:8வது வசனம். தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி. 9வது வசனம். கண்மலை உச்சியில் இருந்து நான் அவனை கண்டு குன்றுகளில் இருந்து அவனை பார்க்கிறேன். அந்த ஜனங்கள் ஜாதிகளோட கலவாமல் தனியே வாசமாய் இருப்பார்கள். புரியுதா? தனியா செலவன் தனியாக இருப்பாங்க அவங்க.
புரியுதா? என்ன தனியாக ஜலங்களை சிரிக்க மாட்டேன்றீங்க? ஹலோ, புரியுதுங்களா உங்களுக்கு? 8வது வசனம் இன்னொரு முறை. தேவன் சபிக்காதவனை நான் சபிப்பதெப்படி? ஏய், நமக்காக சாபம் ஆயிட்டாரு, திருப்பி அவர் சபிப்பாரா? அடுத்த வார்த்தை, கர்த்தர் வெறுக்காதவனை நான் வெறுப்பதெப்படி? அவர் எப்போ வெறுத்தார் உன்னை? நிறைய பேர் நம்ம வெறுத்த மாதிரி பேசுகிறோம் சில வீடுகளில். என்ன கோயிலுக்கு போய் என்னத்தை கண்டேன், என்ன ஞானசானம் எடுத்து என்ன பார்த்தேன், என்ன சர்ச்சுக்கு போய் என்னத்தை பார்த்தேன், என்ன ஜெபம் பண்ணி என்ன பார்த்தேன். ஏன் புலம்புற பிரதர்? எதுக்கு இவ்வளோ அவிசுவாசமான வார்த்தை? அவர் யாரையும் வெறுக்கிறதில்லை. அதனால் மகளே மகனே, உங்களுடைய ஆசீர்வாதம் அல்லது உங்களுடைய வாழ்வு, நான் சொல்லுவேன், த ஃபர்ஸ்ட் சாபம் ஆசீர்வாதமானது என்பதை நீங்கள் புரிந்திருந்தால், 2வது அவர் உன்னை காக்கும்படி உன்னோடு வருவார். அது உனக்கு புரிந்திருந்தால், 3வது உன் வாழ்வு மாறாது, பொய் சொல்கிற வாழ்வல்ல, நித்தியமான வாழ்வு. 3rd one. இது அப்படியே அழகாக வரும் வரிசையாக. அப்போது நம்முடைய வாழ்வு வேஷம் போடுற வாழ்வில்லை, நம்முடைய வாழ்வு அப்பப்போ மாறிக்கிற வாழ்வில்லை. ஆடி மாதத்துக்கு ஒரு முறை, மார்கழிக்கு ஒரு முறை, புரட்டாசிக்கு வேறு மாதிரி, ஜனவரிக்கு வேறு மாதிரி, டிசம்பர் வந்தால் கிறிஸ்டின் மாதம். நோ, நான் புது ட்ரெஸ்ஸு தான் போடுறேன் எப்போவுமே. ட்ரெஸ்ஸு பழசாச்சனம் புதுசு. அன்பு குடும்பங்களே, என் அன்பு தெய்வ ஜனமே, 3வது ஆசீர்வாதம் சொல்கிறேன். உன் வாழ்வு நித்தியமானது, அதில் எந்த குழப்பமும் வேண்டாம். அல்லேலூயா. உங்களுக்கு புரியுதுங்களா? உங்கள் வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? பயப்படாதீங்க, நித்திய வாழ்வு. இந்த உலகத்தில் இருக்கும் பொழுது ஸ்டாண்டர்டாக வாழ்வீங்க, நீங்கள் மரித்தாலும் ஸ்டாண்டர்டாக வாழலாம். நான் அங்கேருந்து தான் ஜம்ப் ஆகினேன். எங்கே நீங்கள் சாகவே மாட்டீங்களா? செத்தாலும் நித்திய வாழ்வேன். அதனால் நான் சாகுவேன், செத்த பிறகு என்னுடைய வாழ்வுக்கு வாழ்வு கிடைக்க போகிறது. ஆகவே அதை பார்த்து இந்த உலகத்தில் எப்படி வாழுங்க? யாவரோடும் சமாதானமாக. எங்கே விட்டு கொடுக்கணுமோ அங்கே விட்டு கொடுத்துட்டு போய, எங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணணுமோ அங்கே கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க. காலம் பயங்கரமான கொடிய காலம் என்பதை மறந்துடாதீங்க மக்களே. இறைவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கும் எனக்கும் 3வது ஒரு ஆசீர்வாதத்தை வைத்திருக்கிறார், நித்திய வாழ்வு. படிக்கலாம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். யாக்கோபின் ஊற்றானது தானியமும் திராட்சை ரசமும் உள்ள தேசத்திலே இருக்கும். அவருடைய வானமும் பனியை பெய்யும். இஸ்ரவேலே நீ பாக்கியவான். இங்கே பாருங்களேன், அங்கே அந்த வசனத்தை எல்லாம் எடுத்து படிங்க. இஸ்ரவேல் நீ பாக்கியம். இஸ்ரவேல் சுகமாய் தனித்து வாசம் பண்ணுவான். இங்கே பாருங்க, யாருடைய சப்போர்ட் இல்லாமல் நீ வாழ்வுங்க. அதான் சுகமான வாழ்வு. நம்புறீங்களா? விசுவாசிக்கிறீங்களா? என்ன, என் வாழ்க்கை நான் திரும்பி பார்க்குறேன். யாராக எனக்கு சப்போர்ட் பண்ணால் மட்டும்தான் வாழ முடியும்னு நினச்சேன். ஆனால் இவரோ காதை பிடிச்சி நடுவில் தூக்கி நிற்க வச்சு நீ இப்படி தான் வாழணும்னு எனக்கு சொல்லி கொடுத்தார். அது கொஞ்சம் கஷ்டம்தான். யாருடைய சப்போர்ட் இல்லாமல் வாழறது ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் எனக்கு இதை கற்றுக் கொடுத்தார். நான் உனக்கு நான், எனக்கு நீ, உனக்கு அவ்வளோதான். ரொம்ப ரொம்ப ஆரம்ப சிரமம் தான். ஆனால் பழகிட்டீங்கன்னா அது ரொம்ப ஆசீர்வாதமாக இருக்கும். கிறிஸ்துவோடு நித்திய வாழ்வு வாழ இந்த செப்பரேட் பண்ணுவார். ஹலோ, மாமா இல்லாமல் எப்படி, மச்சா இல்லாமல் எப்படி? மாமா அவர் பூஜை வைப்பார், இப்போ அவர் மலைக்கு ஏற போகிறாரு, நான் மலைக்கு போகிறேன், ஞாயிற்றுக்கிழமை தான் பஸ் ஏறுவார். செப்பரேட் பண்ணி வாழுங்க, தனித்து வாசம் பண்ணணும். ஏன்னா நீங்களும் நானும் நித்திய வாழ்வு. அவங்க அநித்தியமான வாழ்க்கை புரியாமல் பேசுகிறாங்க, அவங்க வாக்குவாதம் பண்ணுவாங்க. நீங்கள் அவங்களோட வாக்குவாதம் பண்ணக்கூடாது. உலகத்தாரோடு சேர்ந்து வாக்குவாதம் பண்ணாதீங்க. இயேசு கிறிஸ்துவ வாக்குவாதம் பண்ணி நிரூபிக்கவே முடியாது. கர்த்தர் அவருடைய இருதயத்தை திருப்புவார். அதுவரை காத்திருங்க, வாக்குவாதம் செய்யாதீங்க. உங்கள் கண்களை திறந்து உங்களை உணர்த்தியது போல் அவர்களை உணர்த்துவார். அதுதான். யாரையும் வாக்குவாதம் பண்ணி யாரையும் நம்ம என்ன பண்ணிட முடியாது, மாற்றிட. இது மாற்றுகிற கூட்டம் அல்ல, மாறுகிற கூட்டம். சொல்லி பாருங்க. அப்படின்னா என்னது? அவரவர்கள் தானாகவே அறிஞ்சு மாறிப்பாங்க. இது யாரும் இன்னொருத்தர் வந்து மதம் மாற்ற வேண்டிய அவசியம் இல்லை. மதம் மாற்றன்னு கத்தின போட்டோம். நாங்கள் மாறின கூட்டம், மாற்றின கூட்டம் அல்ல. என்னை யாரும் மாற்ற முடியாது.
பேசலாமா? பெரியாரிசம் பேசலாமா? லெனினிசம் பேசலாமா? வா பேசுவோம். இந்துசம் பேசலாமா? இந்துவுக்கு சாமியே இல்லை, இந்து என்ற மதத்துக்கு கடவுளே கிடையாது. பேசலாமா? வா பேசுவோம். எதை பற்றி பேசலாம்? சைனிசம் பேசலாமா? வா. புத்திசம் பேசலாமா? வா பேசுவோம். வா. என்ன நிசம் பேசணும்? வா. சரிசமமாக உட்காந்து பேசுவோம். ஆனால் வாக்குவாதம் பண்ணி எந்த பிரயோஜனம் இல்லவே இல்லை. ஞாபகம் மாலுமானே, உன் வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? பரிதாபமான வாழ்வல்ல. ஒருவேளை அப்படிப்பட்ட நிலை இருந்தால் யோசிப்போம், நிதானிப்போம். இஸ்ரவேலே, நீ கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு சகாயம் செய்யும், உனக்கு மகிமை பொருந்திய உன் சத்துருக்கள் உனக்கு மலை மேல் ஏறி பார்ப்பான், பள்ளத்தாக்கில் இறங்கி பார்ப்பான், உன்னை சைடில் பார்ப்பான், இச்சகம் பேசி அடங்குவார்கள், அவர்கள் மேடுகளை நீ மிதிப்ப. எத்தனை பேர் ஆமேன்னு சொல்கிறீங்க? நான் என் சப்ஜெக்டை நான் முடிச்சுக்கிறேன். இப்போ பாருங்களேன் எப்படி இருக்குது பாருங்கள். உன்னை சபிக்கிறவன், உன்னை ஆசீர்வதிக்கிறவன். ஏன் தெரியுமா? நான் எதுக்காகவே பிறந்திருக்கிறேன். அவர் என்னை காக்கும்படி என்னோடு கூட இருக்கிறார். என் வாழ்வு நித்தியமானது. ஹலோ, உங்கள் முகத்தை கொஞ்சம் பக்கத்தில் பாருங்கள். கலர்ச்சியாக்குதா? இருள் அடைஞ்சு போயிருக்கா பாருங்கள். ஐயோ இன்றைக்கி பார்த்து பவுடர் போடலையே, ஐயோ இன்றைக்கி பார்த்து கிருமி போடலையே, ஐயோ இன்றைக்கி பார்த்து இப்படி வந்துட்டனே. உள்ளத்தின் மகிழ்ச்சிங்க, அந்த தைரியம். சகோதரா சகோதரிய, உங்கள் வாழ்க்கையை திடனாக வைத்துங்க, தைரியமாக வச்சுக்கிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அப்போது என்னுடைய வாழ்வு எப்படிப்பட்ட வாழ்வு? ஓப்பனாக சொல்லுங்கள். சாபம் ஆசீர்வாதமாய் மாறிட வாழ்வு. அது ரெண்டுத்தையும் காட்டுங்க. நான் இருளில் இருந்தேன், நான் இப்போ வெளிச்சத்துக்கு வந்துட்டேன். கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கட்டும்.